கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த தெய்வத்தை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்து நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் உடன்படிக்கை பற்றி அதை குறித்த நீளமான ஆழமான சில செய்திகளை உங்களோடு தொடர்பாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உடன்படிக்கை பற்றி ஏற்கனவே சுருக்கமாக சில காரியங்களை கடந்த காலங்களிலே நாம் கற்றிருக்கிறோம். இன்றைய நாளிலிருந்து இன்னும் கூடுதலான சில செய்திகள் அந்த உடன்படிக்கை பற்றியை சார்ந்து இருப்பதினாலே கர்த்தர் இந்த செய்தியை தொடர்ந்து விரிவாக கொடுப்பதற்காக என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இது முதலாவது செய்தி. ஏறக்குறை 3 செய்திகள் அல்லது 4 செய்திகள் இந்த தலைப்பிலே நமக்கு உண்டு. உடன்படிக்கை பற்றி வேதத்திலே பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் நம்முடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். இந்த வசனங்களை எல்லாம் நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னை வேதத்திலே பின்தொடர வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடைமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருங்கல் மழையும் உண்டாயின என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருந்த பெட்டி அதை போல மாதிரியாக பூமியிலே செய் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கற்பித்திருந்தார். பரலோகத்தில் அந்த பெட்டி இருக்கிறது. நிரந்தரமாக, நிலைவரமாக, நித்தியமாக இருக்கிறது. அந்த பெட்டியின் சாயல் பூமியிலே செய்யப்பட்டது. அந்த பூமியிலே செய்யப்பட்ட சாயல், பரலோகத்தில் உள்ள பெட்டி, இதையெல்லாம் ஒப்பிட்டு இன்றைய நாளிலும் வரும் நாட்களிலும் சில பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் என்ன? இருவருக்கிடையே அல்லது பலருக்கிடையே அல்லது ஒருவருக்கும் சிலருக்கும் இடையே செய்யப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை என்று சொல்லலாம். அக்ரிமெண்ட் என்று சொல்லலாம். எப்படி நான் கடவுளுக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம் என்று சொல்லி வாழக்கூடிய ஒரு விசுவாச வாழ்க்கை. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன், நான் அவருடையவள் என்று சொல்லி ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் நாம் கேட்காமலேயே நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தெரியும். நான் தொடங்கினால் நீங்கள் முடிப்பீர்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் கற்பித்தார். ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை, ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. இதையெல்லாம் வாழ்க்கையிலே நீங்கள் ருசித்து பார்த்திருக்கிறீர்கள் எத்தனையோ தடவை. இப்பொழுது கூட ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி வருந்தி கொண்டிருப்பீர்கள் என்றால் மீண்டும் இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ஆண்டவர் திரும்ப திரும்ப திருவளம் பெற்றுகிறார். இந்த வசனத்தை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல மறந்து விட்டோம். எந்த வசனம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரிடத்தில் இதை நாம் திரும்பி சொல்லவில்லையே.
ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலக மாட்டீர், நீர் என்னை கைவிட மாட்டீர். அதுபோல நானும் உம்மை விட்டு விலக மாட்டேன், நானும் உம்மை கைவிட மாட்டேன். எப்போதாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லலைல்ல? அப்படின்னா இப்போ இருக்க சொல்லுங்களேன் உங்கள் மனதிற்குள். ஆண்டவரே, யோனாவை போல நானும் உம்மை விட்டு விலகி ஓட மாட்டேன், பேதுருவை போல நானும் உம்மை கைவிட்டு மறுதலிக்க மாட்டேன். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். உண்மையான ஒப்பந்தம் இது என்றால் அந்த கூற்று நிச்சயமானது. திருமணம் போன்றது ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையே உள்ள உறவு. அதுபோல மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபையாகிய நமக்கும் உள்ள உறவு, ஒப்பந்தம் இந்த உடன்படிக்கை என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. ஆதியில் இருந்த ஆண்டவர் மனிதர்களோடு பலவிதமான உடன்படிக்கைகளை செய்து வந்தார். பலவிதமான மனிதர்கள். ஆதாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், ஆதியாகமம் 9:13. தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், 2 நாளாகமம் 13:13. சாலமோனோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். இப்படி பற்பல நபர்களோடு ஆண்டோடு சித்தப்படி திட்டப்படி ஒன்று தாமாகவே வலிய உடன்படிக்கை செய்தார், அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து அவர் உடன்படிக்கை செய்ததாக பார்க்கிறோம். உங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறாரா? நீங்கள் அவருக்காக வாழ்கிறீர்களா? அவர் உங்களுக்காக நிச்சயமாக வாழ்கிறார். அது நிச்சயம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை படைத்தார், பராமரித்தார், பாவங்களை மன்னித்தார், பாதுகாக்கிறார். பலவிதமாக ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி நோக்கத்தின்படி நடத்துகிறார். ஆண்டவருடைய பார்வையிலே, ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சித்தப்படி ஆண்டவர் உடன்படிக்கையை காக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. கர்த்தர் நிலைத்திருக்கிறார், நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமையா, ஆண்டவர் நானும் உடன்படிக்கை செய்தோம் என்றால் அந்த உடன்படிக்கைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். அதற்கு தானே இருக்கிறேன். முதலாவதாக கர்த்தரோடு உடன்படிக்கை. அவர் நம்மோடு, நாம் அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில். மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 26 முதல். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். சரியா? அடுத்த வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த பகுதி. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய திருச்சபையிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறதோ, நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த பகுதியை வாசிப்பார்கள் ஊழியக்காரர்கள். 28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுவதாக இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சரீரத்திற்கும் ஆண்டவருடைய இரத்தத்திற்கும் பங்குதாரர்கள், பங்கெடுக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிய உடன்படிக்கை என்று தொடர்ந்து இங்கே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 23ஆம் அதிகாரத்திலே இந்த உடன்படிக்கை குறித்து பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலே இன்னும் இந்த உடன்படிக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் உடன்படிக்கை, ஒப்பந்தம், இருவருக்கும் சம்பந்தம், இருவருக்கும் சமாதானம். சமாதான உடன்படிக்கை. ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த உடன்படிக்கையிலே 2 காரியங்கள் இருந்தன. ஒன்று ஆசீர்வாதம் இருந்தது, இன்னொன்று அடையாளம் இருந்தது. என்ன ஆசீர்வாதம்? பேழைக்குள்ளே பிரவேசி, நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். ரட்சிப்பின் பேழை, அதற்குள்ளே பிரவேசிப்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அடையாளம் வானவில் தோன்றியது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 7 நிறங்கள். வில்லுன்னா அம்பு இருக்கணுமே, அம்பு இல்லை. வானவில்லிலே அம்பு இல்லை, அம்பில்லாத வில். சமாதான உடன்படிக்கை. அம்பு இருந்தால் போர், அம்பு இல்லைன்னா சமாதானம். சமாதான உடன்படிக்கை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே உண்டாகும் சமாதானம். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நீளமாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரத்தத்துக்கு நமக்கு சம்பந்தம் உண்டா? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறதா? 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு சில பாவங்களை மட்டுமல்ல, பெரிய பெரிய பாவங்களை மட்டுமல்ல, சகல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த இரத்தத்தினால் உண்டாகும் ரட்சிப்பு, அந்த இரத்தத்தினாலே கிடைக்கப்பெறக்கூடிய சுத்திகரிப்பு, இவற்றோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே. கல்லை போல, களிமண்ணை போல, கரிக்கட்டையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக கருதப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நீளமான விரிவான வசன தொகுப்பை நாம் வாசித்து விடுவோமா? எபிரேயர் எடுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 இரத்தங்களை அங்கே காண்கிறோம். 2 இரத்தங்களை அங்கே காண்கிறோம். 2 ஏறக்குறை பரிசுத்த இரத்தம். ஆனால் ஒரு இரத்தத்தை விட இன்னொரு இரத்தம் சாலச் சிறந்தது. அதற்கு அளவே இல்லை, அதனுடைய சிறப்புக்கு அளவே இல்லை. என்ன 2 இரத்தங்கள்? எபிரேயர் 12 பாருங்கள், 24 வசனம். புது உடன்படிக்கை, மீண்டும் உடன்படிக்கையின் இரத்தம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திலும் இயேசுவின் இரத்தம், ஆபேலினுடைய இரத்தம், ஆபேலின் இரத்தம். முதலாவதாக ஆண்டவருடைய இரத்தம், இரண்டாவதாக ஆபேலின் இரத்தம். மீண்டும் 24, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வந்து சேர்ந்தீர்கள். எங்கே? இங்கே. எப்பொழுது? இப்பொழுது. என்ன? தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். 2 விதமான இரத்தங்கள். ஒன்று ஆபேலின் இரத்தம், மரித்தும் பேசுகிறது. எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, அநியாயமாக கொலை செய்யப்பட்டேன் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே, பழிவாங்கும் ஆண்டவரே என்று பழிவாங்க துடிக்கக்கூடிய இரத்தம். இன்னொரு இரத்தம் ஆண்டவருடைய இரத்தம். ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதிக நன்மையானவைகளை பேசக்கூடிய ஆண்டவருடைய இரத்தம் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வசிக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. ஆபேலின் இரத்தம் பழிவாங்க துடிக்கும் இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் பரிந்துரைக்கும் இரத்தம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பரிந்துரைக்கும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பழி வாங்கும் இரத்தம், ஆண்டவருடைய இரத்தம் பரிந்துரைக்கும் இரத்தம். ஆபேலின் இரத்தம் பாவத்தின் பயங்கரம், ஆண்டவருடைய இரத்தம் பாவத்தின் பரிகாரம். பாவங்களை மன்னிக்கக்கூடியது, பரிகாரம் கொடுக்கக்கூடியது கர்த்தருடைய இரத்தம். கர்த்தரோடு உடன்படிக்கை என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய இரத்தத்துக்கு நமக்கு சம்பந்தம் உண்டு. நம்மை அவர் எவ்விதத்திலும் பழி வாங்காமல் நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக ஆக்கிக்கொண்டு அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய இரத்தம். முதலாவதாக கர்த்தரோடு உடன்படிக்கை, இரண்டாவதாக கற்பனைகளோடு உடன்படிக்கை. நாம் கேட்காமலேயே, நாம் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு தயாராக எழுதி வைத்திருக்கிறாரே வேத புத்தகம், கற்பனைகள். கற்பனைகளோடு உடன்படிக்கை என்று சொல்லிக்கூட உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே நாம் பார்க்கும் பொழுது 13 முதலாக நாம் வாசிக்கையிலே, உபாகமம் 4:13 முதல், நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை, 10 கற்பனைகள், உடன்படிக்கை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஒரு எழுத்தாளர், எழுதி தந்திருக்கிறார் 10 கற்பனைகள். ஐயா, 10 கற்பனைகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் அல்லவோ காணப்படுகின்றன. ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை 5 ஆகமங்களும் பஞ்சாகமம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் அல்லவா 10 கற்பனைகள். நாம் நியாயப்பிரமாணத்தின்படி அல்லவே, சுவிசேஷத்தின்படி அல்லவா வாழ்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்தின்படி அல்லவே, நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையில் அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் நமக்கு செல்லுமா? நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நடக்க வேண்டுமா? நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியமே இல்லையே. அவசியம்
10 கற்பனைகள் நியாயப்பிரமாணம் தானே. அந்த 10 கற்பனைகளும் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அவசியம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிப்பு இல்லை. நியாயப்பிரமாணம் பாவத்தை காட்டுகிறது, கழுவாது. ஆண்டவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கிருபையின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. இதுதான் வித்தியாசம். 10 கற்பனைகளை யார் புறம்பாக்குவார்கள்? கற்பனைகள், நியாயப்பிரமாணம் பாவத்தை காட்டும், கிருபை, ஆண்டவருடைய ரத்தம் பாவத்தை கழுவும். இதுதான் வித்தியாசம். 2 பேர் சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டு பகுதியாக ஒரு ஒத்தையடி பாதையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஊரை விட்டு தூரம் வந்து விட்டார்கள். அங்கே ஒரு மரம், மாமரம், ஏராளமான காய்கள் கனிகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இருவரும் சைக்கிளை நிறுத்துகிறார்கள். இது யார் மரமோ தெரியலையே, காம்பவுண்டு போடவில்லையே, பழங்கள் பழுத்து தொங்குகின்றனவே, ஒன்று பறிச்சு தும்போமா என்று ஒருவன் கேட்கிறான். அடுத்தவன் சொல்கிறான், இல்லப்பா, இது யாருக்கும் சொந்தமான ஒரு மரமாக இருக்கலாம், மற்றவர்களுடைய பொருளை இச்சிக்கக்கூடாது, திருடக்கூடாது, தொடர்ந்து செல்வோம் என்று சொல்கிறான். இல்லை இல்லை, இது ஒரு புறம்போக்கு மரம், புறம்போக்கு நிலத்தில் இருக்குது, கோட்டை சுவரெல்லாம் சுற்றி இல்லை, தின்னுதான் பார்ப்போமே என்று சொல்லி ஒரு பழத்தை பறித்து ஒருவன் சாப்பிடுகிறான். அடுத்தவனுக்கு நாக்கிலே தண்ணீர் ஊறுகிறது. அவனும் பறித்து சாப்பிடுகிறான். நன்றாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது. முந்தினவன் இன்னொரு பழத்தை பறிக்கிறான், பிந்தினவனும் இன்னொரு பழத்தை பறிக்கிறான். முந்தினவனுக்கு கொள்ளை ஆசை, ஏராளமான பழங்கள் தொங்குகின்றன. நம்முடைய சட்டை பையை, காற்றடை பையை நிரப்பிக் கொள்ளுவோம். ஏதாவது பேக் இருக்கா? ஒன்றுமே இல்லை. எவ்வளவு நிரப்ப வேண்டுமோ நிரப்பி கொண்டு இருவரும் தொடர்ந்து செல்லாமல் திரும்பி வீட்டுக்கே வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து பறித்த பழங்கள் எல்லாவற்றையும் வீட்டாருக்கு வழங்குகிறார்கள். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கே இருக்கு இந்த மரம் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். மீண்டும் அடுத்த நாள் 2 பேரும் சில பைகளை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் ஏறி அந்த பகுதியாக வரும் பொழுது திடுக்கெடுக்கிறார்கள். ஷாக் அடித்து விட்டது. என்ன? அந்த மாமரத்தின் கழுத்திலே ஒரு போர்டு தொங்குகிறது. அந்த போர்டில் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. என்ன வாசகம்? மாம்பழத்தை தொடாதே என்று எழுதியிருக்கிறது. அப்பந்தான் அவர்களுக்கு சுரீர் என்று குத்துகிறது. இது புறம்போக்கு மரம் அல்ல, இது ஒரு ஆளுக்கு சொந்தமான மரம். அவர் கண்டுபிடித்து விட்டார் நாம் பறித்து கொண்டு போனதை. எனவே எழுதி போட்டிருக்கிறார், எழுதி போட்டிருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது கடமை. இச்சிக்க கூடாது, திருடக்கூடாது. போர்டு சொல்லிவிட்டது. அந்த போர்டு என்னது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, தொடாதே, ருசி பாராதே என்றெல்லாம் சொல்லுகிறது. இப்பொழுது தெரிந்து விட்டது, அது தங்களுடைய மரம் அல்ல, அது இன்னொருடைய மரம். பறித்து தின்றால் திருட்டுக்கு சமானம். வேண்டாம், தொடர்ந்து நான் வீட்டுக்கு போய்விடுவோம் என்று சொல்லி ஒன்றையும் பறிக்காமல் மனசாட்சியிலே குத்துண்டவர்களாக அவர்கள் வீட்டுக்கு திரும்புகிறார்கள். நியாயப்பிரமாணம் காட்டும், குற்றத்தை காட்டும், தப்பிதத்தை காட்டும், பாவத்தை காட்டும், இச்சையை காட்டும், களவை காட்டும். ஆனால் கழுவி விடாது. கழுவி விடுவது என்னது? 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நியாயப்பிரமாணம் நல்லது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதற்கும் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்து நம்மை ரட்சிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. எதற்கு சம்பந்தம்? உடன்படிக்கையின் ரத்தம். ஆண்டவருடைய ரத்தம் தான் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். ஆனாலும் கற்பனைகளோடு உடன்படிக்கை பண்ணி அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கற்பனைகள் எதற்காக கொடுக்கப்பட்டன? கீழ்ப்படிந்து கடைபிடிக்கத்தக்கதாக. இன்னைக்கு திருச்சபையிலே கிளிப்பிள்ளைகள் உண்டு, சொன்னதே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நிமிஷத்துக்கு 100 அல்லேலூயா எல்லாம் சொல்லுவாங்க. கீழ்ப்படிதல் இல்லையே. கிளிப்பிள்ளைகள் தேவையில்லை, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தேவை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவித்து. ஐயா, ஆண்டவருடைய சித்தம்னா என்ன? ஆண்டவருடைய சித்தம்னா the word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம் ஆண்டவருடைய சித்தம். வசனம் இல்ல, வாழ்க்கை முழுவதும் விசனம். அவ்வளவுதான். ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். முதலாவதாக கர்த்தரோடு உடன்படிக்கை, இரண்டாவதாக கற்பனைகளின்படி உடன்படிக்கை, கற்பனைகளோடு உடன்படிக்கை, மூன்றாவதாக கற்புள்ள வாழ்க்கையிலே உடன்படிக்கை. கற்புள்ள வாழ்க்கை வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும்
பிறர் முகம் பாராமல் உன் ஒருவனுக்கே மனைவியாயிருப்பேன், உன் ஒருவனுக்கே கணவனாயிருப்பேன் என்று திருமண உடன்படிக்கை செய்கிறோமே. திருச்சபையிலே திருமண நாளிலே ஒருவருக்கொருவர் பிறர் முகம் பாராமல் பரிசுத்தமாக வாழ வேண்டியது கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 1 அதிகாரத்தில் என்ன பார்க்கும் பொழுது அங்கே இப்பேற்பட்ட உடன்படிக்கையை நாம் சந்திக்கிறோம். லூக்கா 1:70 தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி என்று வாசிக்கிறோம். பரிசுத்த உடன்படிக்கை, வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வாழ வேண்டும். வயதுக்கு வரம்பில்லை. சிறுவராக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, வயோதிபராக இருந்தாலும் சரி, கற்பு ரொம்ப அவசியம். கற்பு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கற்பு ரொம்ப அவசியம். பரிசுத்த வாழ்க்கை. திருமணம் செய்திருக்கிறீர்களா? அது சாதாரணமான திருமணமா? இல்லையே, அது பரிசுத்த விவாகம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கற்பு ஏறக்குறைய 70 வயது யோபுவுக்கு. அவன் என்ன சொல்கிறான்? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று அவன் சொல்லுவதாக யோபுவிலே 31 அதிகாரம் 1 வசனம் முதலாக நான் வாசிக்கிறோம். எந்த வயதிற்கும் வரம்பில்லை. எந்த வயதிலும் கற்போடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பார்வையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய சொல்லிலே, நம்முடைய செயல்களிலே பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை திருமண உடன்படிக்கைக்கு ஒப்பான உடன்படிக்கை. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் பாருங்கள். திருமணம் செய்ய போகிறீர்களோ அல்லது திருமணம் செய்து விட்டீர்களோ, எப்பேற்பட்ட துணைவியை அல்லது துணைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம். யாரை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? திருமணத்திற்காக, விவாகத்திற்காக அல்லது வியாபாரத்திற்காக எப்பேற்பட்ட தோழரை, நண்பரை, துணையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை சரியாக வாசிக்காததினாலே, இந்த மேரேஜ் கவுன்சிலிங் சொல்வாங்களே, திருமணத்திற்காக கொடுக்கப்பட்ட ஆலோசனை, இந்த ஆலோசனைகளை கொடுக்காததினாலே, இந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாததினாலே சம்சாரம் நடக்கவில்லை. சர்க்கஸ் தான் நடந்து கொண்டிருக்கிறது வீடுகளிலே, இல்லறங்களிலே. எப்படிப்பட்ட உடன்படிக்கை பாருங்கள். 2 கொரிந்தியர் 6:14 முதல். வேதத்தை எடுத்தாச்சா அல்லது திருத்தறி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேதத்தை எடுங்க. வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். யாரோடு உடன்படிக்கை பாருங்க. 2 கொரிந்தியர் 6:14 முதல். அந்நிய நுகத்திலே, ஆண்டவருடைய நுகத்திலே என்று இருக்க வேண்டும். அந்நிய நுகத்திலே ஆண்டவருக்கு வெளியே. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அந்த ஆள் விசுவாசி இல்லை என்றால் அந்த ஆள் ஒரு அநீதி. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அந்த ஆள் ஒரு விசுவாசி இல்லை என்றால் அந்த ஆள் ஒரு இருள். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அந்த ஆள் ஒரு பேலியாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்றெல்லாம் வாசிக்கிறோமே. 16 தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அந்த ஆள் ஒரு விசுவாசி இல்லை என்றால், ஆணோ பெண்ணோ, அந்த ஆள் ஒரு விக்கிரகம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஆலயமா விக்கிரகமா? அடுத்த வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, எவர்கள் நடுவில் இருந்து? ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், அவிசுவாசிகள், விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை, அந்த பெண் அந்த ஆண் அசுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாமல் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது என்ன நடக்கிறது? கடைசி வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை, கற்பின் உடன்படிக்கை, அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது
நம்முடைய கடமை. இந்த உடன்படிக்கையை தவிர்த்து விட்டால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை வார வார இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்றாங்களே, அதற்கு பிறகு பரிதாபமாக முடியும். மன வாழ்க்கை மரண வாழ்க்கையாக கூட மாறுவதற்கு வாய்ப்புண்டு. உடன்படிக்கையிலே உறுதியாக இருங்கள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே நாம் பார்ப்பதற்கு முன்பு உடன்படிக்கையிலே உறுதியாக இருங்கள். கர்த்தரோடு உடன்படிக்கை, கற்பனைகளோடு உடன்படிக்கை, கற்போடு உடன்படிக்கை, காணிக்கையிலே உடன்படிக்கை. காணிக்கையெல்லாம் தவறாம ஆண்டவருக்கு நீங்க செலுத்துவீங்களே. 50ஆம் சங்கீதம் பாருங்கள். 50ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட உடன்படிக்கை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 50ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் வசனம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டங்கள் என்பார். பலியினாலே உடன்படிக்கை, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையினாலே உடன்படிக்கை என்று சொல்லி வேதத்திலே இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் 51ஆம் சங்கீதத்தில் என்ன பார்க்கும் பொழுது 16, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. 17, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி, அர்த்தம் என்ன? மனம் திரும்பிய வாழ்க்கை. பாவத்தில் இருந்து மனம் திரும்பி, பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து மனம் திரும்பி, பழைய மதத்தில் இருந்து மனம் திரும்பி, கர்த்தருக்கே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமா? அதற்கு நிபந்தனைகள் உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி. அப்போ 19, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக காணிக்கையோடு உடன்படிக்கை, மனம் திரும்பிய காணிக்கை. யூதாஸ்காரியோத்து 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் விட்டெறிந்தானே, அதை காணிக்கப்பட்டியிலே போடலாகாது என்று சொல்லி அதை தனித்து தவிர்த்து வைத்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆக காணிக்கை போடுவதற்கும் நிபந்தனை உண்டு, தகுதி வேண்டும். காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்த போனார்களே, கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை, கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டதினாலே அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயின் அங்கீகரிக்கப்படாததினாலே அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஆண்டவர் அங்கீகரிக்க விரும்புவது முதலாவதாக ஆள், இரண்டாவதாகத்தான் அவர் கையில் இருக்கக்கூடிய தாள். எனவே முதலாவதாக ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், இரண்டாவதாக ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிப்பார். எனவே எப்பொழுது ஆண்டவரை அங்கீகரிக்க வேண்டும்? நம்மை ஜீவ பலியாக முதலாவதாக காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை செய்யும் பொழுது நம்மிடத்தில் உள்ளதை ஆண்டவர் அங்கீகரிக்க தயாராக இருக்கிறார். எனவே இந்த காணிக்கைகளிலே கூட நாம் உண்மை உத்தமாக நிபந்தனைகளை நிறைவேற்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. 4 காரியங்களை நான் சொன்னேனே, இன்றைக்கு இன்னும் தொடர்ந்து சில காரியங்களை வரக்கூடிய நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே நான் உம்முடையவர், ஆண்டவரே நான் உம்முடையவன், நான் உம்முடையவள் என்று சொல்லி ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் சொல்லணும், கர்த்தாவே நானும் உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும். அவருடைய கற்பனைகள் வேத புத்தகம் வாசிப்பது மட்டுமல்ல, யோசிப்பது மட்டுமல்ல, தியானிப்பது மட்டுமல்ல, பிறகு மனப்பாடம் பண்ணுவது மட்டுமல்ல, அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கீழ்ப்படிய முடியலையோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரே சில வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், சில வசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, எனவே கர்த்தாவே அந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய எனக்கு மனம் தாரும், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே அறிவியுங்கள். கீழ்ப்படியத்தக்கதான மனதை ஆண்டவர் தருவார், கீழ்ப்படியத்தக்கதான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார். அது மட்டுமல்ல, கற்பனை சொல்ல வந்தால்
இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்று பாரதியார் சொன்னாரே, அதே போல கற்புன்னா அது ஆணுக்கு மட்டுமல்ல, அது பெண்ணுக்கும், இருவருக்கும் கற்பு. நான் உன்னுடைய மனைவி, நீ என்னுடைய கணவன், நீ என்னுடைய மனைவி, நான் உன்னுடைய கணவன் என்று சொல்லி அப்படியாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். கர்த்தர் தந்த கணவன், கர்த்தர் தந்த மனைவி என்று சொல்லி ஒருவருக்கொருவர் உண்மையோடு உத்தமத்தோடும் உக்ரானத்துவத்தோடும் உத்தரவாதத்தோடும் வாழ வேண்டியது கடமை. இன்னும் காணிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் உடன்படிக்கை. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள் பலவிதம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. பெற்ற நாட்களிலே அவற்றை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். அதற்கு முன்பு காணிக்கை செலுத்துவதற்கு நிபந்தனை என்ன? உண்மையும் உத்தமமான வாழ்க்கை, ஒப்புரவான வாழ்க்கை. பலிபீடத்தில் உன் காணிக்கை நீ செலுத்த வரும் பொழுது உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் உன் காணிக்கையை அங்கேதானே வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனோடு போய் ஒப்புரவாகி பின்பு உன்னுடைய காணிக்கை செலுத்து. முன்பு ஒப்புரவு, பின்பு காணிக்கை. இதையெல்லாம் மனதில் வைத்து உடன்படிக்கையின் நெறிகளிலே ஒன்றாகிய காணிக்கையையும் கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருடைய பாதையிலே, கர்த்தருடைய பரிசுத்த வசனங்களின் அடிப்படையிலே காணிக்கைகள் என்ற உடன்படிக்கையையும் கடைபிடித்து வாழ நாம் முன்னேறி செல்வோம். இன்னும் சில காரியங்களை உடன்படிக்கையின் அம்சங்களாக வரும் நாளிலே நாம் பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடன்படிக்கை பட்டியை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கு முன்பு உடன்படிக்கை என்றால் என்ன, அதன் அம்சங்கள் யாவை என்பதை குறித்து இன்றைய நாளிலே எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய உடன்படிக்கையின் இரத்தத்தோடு உடன்படிக்கை செய்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கற்போடு ஜீவித்து காணிக்கைகளில் உண்மை உத்தமாக நாங்கள் நடந்து கொண்டு உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றி உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி நாங்கள் வாழத்தக்கதாக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.